முத்தமிழ் பாவலர் மன்றமும் பேரா தமிழ் பள்ளி தலைமை ஆசிரியர் கழகமும் ஒன்றிணைந்து செயற்கை நுண்ணறிவு மாநாட்டை மாநில அளவில் நடத்துகிறது. இம்மாநாடு நாளை மறுநாள் ஆகஸ்ட் 9ஆம் தேதி சனிக்கிழமை காலை 9 மணிக்கு கோப்பிங் ஆர்டிசி மண்டபத்தில் நடைபெறும் என்று அதன் ஏற்பாட்டுக்குழு தலைவர் அருள் ஆறுமுகம் கூறினார். இம்மாநாட்டில் தமிழ் பள்ளி மாணவர்களுக்கான கட்டுரை போட்டி இடம்பெறவுள்ள வேளையில் இப்போட்டியில் வெற்றி பெறும் மாணவர்களுக்கு மறைந்த தான் ஸ்ரீ கோ ராஜுவின் தமிழ் இலக்கிய விருது வழங்கப்படும் என அவர் தெரிவித்தார். வணக்கம். இப்போ முத்தமிழ் பாவலர் மன்றமும் பேரா மாநில தமிழ் பள்ளி தலைமை ஆசிரியர் கழகமும் ஏற்பாட்டிலே வருகின்ற 9/8/2025 காலை மணி 9 தொடக்கம் ஆர்டிசி கோப்பிங் மண்டபத்திலே செயற்கை நுண்ணறிவு மாநாடு நடத்த ஏற்பாடுகள் செய்து வருகின்றோம். இந்த மாநாட்டை நமது பேரா மாநில அமைச்சர் மாண்புமிகு ஐயா சிவனேசன் அவர்கள் அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைப்பார். பத்துகஜா நாடாளுமன்ற உறுப்பினர் மாண்புமிகு சிவகுமார் அவர்கள் முன்னிலையிலும் இந்த மாநாடு நடைபெறும். ஆக அந்த மாநாட்டில் முக்கிய அங்கமாக பேரா மாநில தமிழ் பள்ளி மாணவர்களிடையே நடத்தப்பட்ட கட்டுரை போட்டிக்கான பரிசீலிப்பு விழா நடைபெறும். அந்த விழாவின் பரிசினை நம்முடைய முன்னாள் மாநில அமைச்சர் மாண்புமிகு தான் ஸ்ரீ கோ ராஜு அவர்களின் இலக்கிய பரிசாக இந்த கட்டுரை போட்டிக்கு பரிசு வழங்கப்படும். ஆக திரளாக ஆசிரியர்கள் மாணவர்கள் அனைவரும் இந்த விழாவிலே கலந்து சிறப்பிக்க ஏற்பாட்டு குழுவினர் அன்போடு அழைக்கின்றோம். இந்த தமிழ் இலக்கிய பரிசுகளை ஒவ்வொரு ஆண்டும் மாணவர்களுக்கு வழங்க தயாராக உள்ளதாக அமரர் தான் ஸ்ரீ கோ ராஜுவின் புதல்வர் சுந்தரம் இந்நிகழ்வை தொடக்கி வைத்த போது குறிப்பிட்டார். இம்மாதிரியான நிகழ்வுகள் வெற்றியடைய பேரா தமிழ் பள்ளி தலைமை ஆசிரியர் கழகம் மற்றும் 134 தமிழ் பள்ளிகளும் ஒன்றிணைந்து ஆதரவு வழங்குவோம் என பேரா தமிழ் பள்ளி தலைமை ஆசிரியர் கழக தலைவர் ஜெயக்குமார் உறுதியளித்தார். வணக்கம், என் பெயர் ஜெயக்குமார் சபாபதி. நான் பேரா மாநில தமிழ் பள்ளி தலைமை ஆசிரியர் கழகத்தின் தலைவர். இவ்வாண்டு பேரா முத்தமிழ் பாவலர் மன்றம் ஏற்று நடத்தும் செயற்கை நுண்ணறிவு மாநாட்டிற்கும் அதே நிகழ்ச்சியில் பேரா மாநிலத்தில் நடத்தப்பட்ட தமிழ் பள்ளி மாணவர்களிடையிலான கட்டுரை போட்டிக்கான பரிசீலிப்பு விழாவினையும் ஏற்பாடு செய்து வருகின்ற ஆகஸ்ட் 9ஆம் தேதி நடத்த உள்ளனர். பேரா மாநில தமிழ் பள்ளி தலைமை ஆசிரியர் கழகம் இப்பொழுதும் முத்தமிழ் பாவலர் மன்றத்துக்கு மிகுந்த ஆதரவும் ஒத்துழைப்பும் நல்கி வருகின்றோம். இந்த முறை நமது முன்னாள் அமைச்சரும் மைகாவின் பொறுப்பாளருமான டத்தோ கோ ராஜு அவர்களின் இலக்கிய பரிசாக இவ்வாண்டு கட்டுரை போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசை வழங்க உள்ளனர். இது மிகவும் பெருமைக்குரிய ஒரு விஷயம், மகிழ்ச்சிக்குரிய விஷயம். நமது பள்ளி மாணவர்களுக்கு இந்த பரிசு கிடைப்பது அவர்களுக்கு ஒரு பெருமை சேர்க்கின்றது. எனவே இந்த நிகழ்ச்சியில் பேரா மாநில தமிழ் பள்ளி தலைமை ஆசிரியர்கள் அனைவரும், ஆசிரியர்கள், அந்த மாணவர்கள் அனைவரும் திரளாக வந்து கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சி வெற்றி பெற மிகவும் ஒத்துழைப்பார்கள் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம், அனைவருக்கும் நன்றி. இந்த செய்தியை வழங்குவது அகல்படை ரிசோர்சஸ் கல்வி ஆலோசனை மையம். இங்கு SPM தேர்வில் பஹாசா மலேசியா, செஜாரா, மேத்தமெட்டிக், இங்கிலீஷ் ஆகிய 4 பாடங்களில் குறைந்தபட்சம் 3 கிரெடிட் உள்ள மாணவர்களுக்கு டிப்ளோமா கல்வியை மேற்கொள்வதற்கு உரிய ஆலோசனையுடன் அதற்கான பதிவு நடவடிக்கை இலவச சேவை வழங்கப்படுகிறது. இதனை தவிர்த்து டிகிரி, மாஸ்டர், PhD ஆகிய உயர்கல்வி மேற்கொள்ள ஆர்வமா? அதற்கான வாய்ப்பையும் அகல்படை ரிசோர்சஸ் ஏற்படுத்தி தருகிறது. கல்வியில் பின்தங்கிய மாணவரா நீங்கள்? கவலையை விடுங்கள், இருக்கவே இருக்கு டிவேட் தொழில்திறன் சான்றிதழ் பயிற்சி. அதற்கான ஆலோசனை மற்றும் பதிவு நடவடிக்கைக்கும் இங்கு செய்து தரப்படும். மலேசிய உயர்கல்வி அமைச்சால் அங்கீகாரம் வழங்கப்பட்ட எங்கள் கல்லூரியில் இதற்கான வாய்ப்பும் ஏற்படுத்தி தருவதோடு கல்வி கடனுதவி இங்கு ஏற்பாடு செய்து தரப்படும். மேல் விவரங்களுக்கு எங்களுடன் 01026656991 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள். விலையில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.